டெத் போல் அண்ட் உழுவரிங்க ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. டெத் போல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்டா வரல என்டர்டைன்மெண்ட் எப்பெல்லாம் நம்மளுக்கு போராக நடிக்கிறதோ அப்பெல்லாம் ஒரு புது கேரக்டர் வந்து நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. டெத் போல் அவங்களோட ஆக்டிங் தான் பர்ஃபார்மன்ஸ்ல அவரு அதே லெவலு தாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போ. ஓபன் பண்ணாலே அவர் எங்கேயோ இருக்காரு, பார்த்தாக்கா ஒரு குழி தோண்டிக்கிறாரு. யாருதுனாக்கா உழுவரி. அவரை போட்டு நல்லா நாங்க சாத்துட்டு பார்த்தாக்கா வேற யூனிவர்ஸ்ல இருந்து யாரும் வந்து நிக்கிறாங்க. வந்தாக்கா அவங்கள உழுவரி எலும்பு வச்சுட்டு டெத் போல எல்லாரும் அடிச்சுன்னு வச்சுக்கிட்டு பிளாஷ்பேக்ல போகுது. டெத் போல அவெஞ்சர்ஸ்ல சேர போனார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவர் பிறந்த நாள் கேக் கட் பண்ணிருந்தா அதை கூட விடாம திருப்பி அவர் வந்துட்டு வேற இடத்துல லாக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. அங்க வந்து யூனிவர்ஸ் அழிச்சிடுறான்டா, இவ்வளவுதான்டா உனக்கு இருக்கிற டைம்னு சொன்னாக்கா, இவரு ஏன் அழிக்கிறேன்னு கேட்டாக்கா உழுவரி இல்லாம ஃபுல்ஃபில் ஆகாது, யூனிவர்ஸ்ல இவ்வளவு செத்துட்டான். அப்ப உழுவரி எல்லா யூனிவர்ஸும் தேடி ஒரு உழுவரை கண்டுபிடிச்சு வந்தாக்கா இவங்க 2 பேரும் வேற ஒரு உலகத்துல அமைச்சிடுறாங்க. அந்த பாட்டுல பார்த்தா மொட்டை வில்லி இருக்கு, அந்த வில்லிக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. அதை சமாளிச்சு அதை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இவங்க திருப்பி யூனிவர்ஸ் ஒருத்தக்குள்ள படம் 90% முடிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா அவரு பின்னாடி வந்துடுறான். அதுக்கப்புறம் 1000 டெத் போல் வந்துட்டு எல்லா யூனிவர்ஸ்ல இருந்து என்ன பண்ணாங்கோ, எப்படின்னு உலகத்தை காப்பாத்துனாங்கோ. இது தாங்க டோட்டல் படத்தோட ஒன்லைன். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனல்ல இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.